இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்ட தொடக்கம் மரணிக்கும் வரை இந்த உலகத்தில் குர்ஆன் சுன்னாவின் வழியில் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எம் ஒவ்வொருவருக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இந்த இஸ்லாமிய மதம்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாவங்கள் தவறுகள் செய்திருக்கக்கூடும். ஆனால் இந்த மதம், இந்த இஸ்லாமிய மதத்தை எம்மில் யாரும் நிராகரித்தது கிடையாது, நிராகரிக்கவும் கூடாது. அவ்வாறு நிராகரித்தால் காஃபிராகி விடுவோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்றோமா, அது கூறிய அடிப்படையில் வாழ்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தற்காலம் உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் ஒரு காலப்பகுதி. கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த நாள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த கொண்டாட்டம் சம்பந்தமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாகவும் கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிமார்களை ஈமான் கொண்டவர்கள் நாங்கள். நபிமார்களில் ஒருவர் தான் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர வரலாறு சம்பந்தமாக நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்புகள் சம்பந்தமாக, பிறந்தது எப்படி வளர்ந்தது எப்படி என்கிற விஷயம் கூட குர்ஆன்ல என்ன செல்லல. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்பு சம்பந்தமாக, அவருடைய வரலாறுகள் சம்பந்தமாக ஒரு அத்தியாயத்தை அதற்கென உருவாக்கி சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் முழுசாக என்ன செய்கிறான்? கூறான். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்பது கட்டாயம். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை என்ன செய்யணும்? கட்டாயம் வீடுகளுக்கு சென்று வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ புத்தாண்டை, அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம பார்ப்போமே ஆனால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது அவர்களுடைய பாணியில் செல்வதானால் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த விழா என்ன செய்யப்படுகிறது? கொண்டாடப்படுகிறது என்கிறத நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் வைக்கக்கூடிய பேசிக் விஷயம் என்னென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார மகன்? இறைவனுடைய மகன், அதாவது அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்து என்ன செய்யறாங்க? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்குறாங்க. நமக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல கூறான், லம் யலித் வலம் யூலத், யாரையும் அவன் என்ன செய்யல, பெறவும் இல்லை, யாராலையும் பெறப்படவும் இல்லை. அது அல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை துணை கற்பிப்பார்களாக இருந்தால் அது ஒரு ஷிர்க், அது ஒரு இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான ஒரு விடயம்தான் இந்த விடயம். அல்லாஹ்வுக்கு துணை கற்பிக்கிற விஷயம் இருக்குத்தானே, அது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான ஒரு விஷயம். அந்த கோபமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுள்களாக என்ன செய்யறாங்க? வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவுல 116வது வசனம், இது எல்லாருக்கும் மிகவும் ஒரு படிப்பினையான ஒரு விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வானாம்? மறுமையில அழைப்பானாம், அழைத்து கேட்பானாம், மரியமுடைய மகனே, நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட மக்களுக்கு, உங்களோட சமுதாயத்தினருக்கு உங்களையும் உங்களை தாயையும் வணங்குமாறு, கடவுள்களாக ஆக்குமாறு நீங்கள் கூறினீர்களா என்று சொல்லி கேட்பான். கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்வாங்க? அதற்கு தகுதியானவன் நீதான் யா அல்லாஹ், அப்படி உனக்கு தகுதியான ஒரு விஷயத்தை நான் செல்லவும் மாட்டேன், அப்படி செல்லவும் இல்லை, அதை அறிந்தவன் நீதான் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறுவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவத்தை இப்படி அவங்க என்ன செய்யறாங்க? உருவாக்கிட்டாங்க. எனவே இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்வான்? மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பான். அதை குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான்? கூறான். அப்படி இருந்தும் மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்யறாங்க?
வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை வணங்கி அவர்களுக்காக ஒரு தினம் கொண்டாடுகின்றார்கள். இந்த கிறிஸ்தவ தினம் கிறிஸ்துமஸ் தினத்தை என்ன செய்யறாங்க? கொண்டாடுகிறார்கள். இதுல குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை. பிழையாக இருந்தாலும் அது அவர்களுடைய நம்பிக்கை, கொண்டாடுகிறார்கள். இதில் முஸ்லிம்களுடைய வகிபாகங்களும் என்ன செய்யுது? அதிகமாக காணப்படுகிறது. அவர்கள் கொண்டாடும் போது நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் உதாரணமாக என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு காரியாலயத்துல வேலை செய்யலாம், ஏதோ ஒரு பாடசாலையில கற்றுக் கொடுத்து விட்டுக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில அவர்களை சார்ந்து என்ன செய்யலாம்? இருக்கலாம். இருக்கின்ற சந்தர்ப்பத்தில நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களும் அவர்களுடன் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இந்த விழாக்கள்ல பங்கெடுக்கிற நாம் என்ன செய்யறோம்? கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயம், அதாவது இந்த கிறிஸ்மஸ் தினம் வந்த அடிப்படை என்பது அல்லாஹ் மிகவும் வெறுத்த ஒரு கோபத்துக்குரிய ஒரு விஷயம். இது இஸ்லாத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதியற்ற ஒரு விஷயம். இதை நாம் கொண்டாடக்கூடாது. கொண்டாடுபவர்களும் சேர்ந்து நாமும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. மாறாக எமது கடமை என்று சொல்லி ஒன்றிருக்கிறதுல நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் தெளிவாக கூறலாம். இந்த விஷயம் எங்கட மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, இது மார்க்கத்துக்கு முரணானது. மேலே போய் அவ்வளவு டைம் செல்லலாம். என்ன நம்ம குர்ஆன்ல எடுத்து செல்ற, குர்ஆனை காட்டுற, எங்களோட குர்ஆன்ல இப்படி சூரத்துல் மாயிதாவுல 116வது வசனம் 17வது வசனம் போன்ற வசனங்கள்ல இப்படி உங்களுடைய இயேசு, அதாவது நீங்கள் இயேசுவாக கொண்டாடக்கூடியவர் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைத்து என்ன செல்வானா? இப்படி கேட்பானாம். அவர் இப்படி என்ன செல்வாராம்? செல்லுவாராம் என்று சொல்லி நாம தெளிவாக அவர்களுக்கு என்ன செய்யலாம்? செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மாற்று மதத்தவர்கள் இப்போது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் யாரும் இல்லை. நமக்கும் நண்பர்கள், மாற்று மதத்தில் நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு நாம நிறைய நெஞ்சிக்கும் செல்லிருக்கும். அதுபோன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க? அவர்களுக்கு இந்த விஷயங்களை எத்தி வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்?